என்னை வந்து எல்லாருமே கழுவி ஊத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்மள கழுவி ஊத்துறதுன்னு அது லட்டு சாப்பிடுற மாதிரி. அதுல அதுவும் அதிகமா அடிச்ச தம்பியில ஒரு தம்பி நம்ம ராஜகுல்லாரது தான். அடி பாண்டே நீங்க வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டாரு ஒரு தம்பி. அது பயங்கரமா சரி நமக்கு வந்து அந்த அணியில வந்து பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்லா படிச்ச பிள்ளைகளா, நம்ம இவ்வளவு பெரிய சாங்கா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கறத பார்த்தா தம்பி நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. பாஸ் எங்க பாஸ் நீங்க அங்க இருந்தீங்களே அப்படின்னு, போங்க பாஸ் நீங்க எல்லாம் நடுநிலைகள்ல சொல்லிட்டு இருப்பீங்க, அண்ணன் வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி. இப்போ வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, இங்கேயே நான் 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. திடீர்னு வேற கட்சியில இருந்து வருவாங்க, அவங்களுக்கு பயங்கரமான மரியாதை. அத மாதிரி என் தம்பி வந்து அங்கிருந்து வந்த உடனே அது பயங்கரம். நான் வந்து பாஸ் தம்பி நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கேன் தம்பி அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வளர்த்துக்கிட்டு வராரு. நிறைய கன்வின்சிங்கான பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு வராரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாரும் எல்லாமே பேசிட்டு முதல்ல ஒரு வார்த்தையும் கடைசியில் தம்பியும் கூட சொன்னாரு, காலேஜ் பிரின்சிபல் சொன்னாங்க, நம்ம சகோதரியும் சொன்னாங்க, இங்க பேசுறவங்களுக்குலாம் அவங்க தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு கிடையாது. அது காலேஜ் கொடுக்கிற முறையில் யோசிச்சிருக்கணும். அது ஆளுகளை பூரா கூட்டு வந்துக்கிட்டு அப்புறம் வந்து நாங்க பொறுப்பு கிடையாது, பூரா லைவ்ல போயிட்டு இருக்கு. நானும் சொல்லிடுறேன், நான் பேசுறதுக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது, யாரோ பொறுப்பு, யாரோ மைக்ல பேசுறாங்க அது தெரியாது. நான் கொஞ்சம் மயங்கி இருந்தேன் சார், எனக்கு தெரியல, நான் பேசல சார், வேற யாரோ பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன்.